பின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நானே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லிங்க் டச் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ரிஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்பர் லெட்டர் கலந்து ஒரு 8 டிஜிட்டலில் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த நம்பருக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணிக்கோங்க. தென் இதுதான் நம்மளோட ரெஃபரல் கோட். இதை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? நான் சைட்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அப்படியே என்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் லாகின் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். கீழே லாகின் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர் வச்சு ஒரு டைம் மட்டும்தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஒரு ஐடி தான் யூஸ் பண்ண முடியும். நிறைய பேர் கேட்குறீங்க, ஒரு மொபைல் நம்பர் வச்சு நான் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு 5 மொபைல் நம்பர் வச்சு 5 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் ஒரு நம்பர் வச்சு 1 தான் க்ரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்களா? ஸோ அதை கொடுத்து லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ரிஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணால் அப்படின்னாக்கா ஹோம் பேஜ் இது போல் தான் இருக்கும். இதிலேயே எல்லா ஆப்ஷனும் நமக்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க. நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃப்ரீயாகவே 200 வந்துட்டு கொடுத்துருவாங்க ஹோம் பேஜ் வந்த உடனே. ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு வந்துட்டு ஷோ ஆகலை. 200 வந்துட்டு இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல உங்களுக்கு ஆட் ஆகிடும். தென் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு இருக்கா அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே உங்களுக்கு 10 டாஸ்க் வந்துட்டு கொடுப்பாங்க. ஒரு டாஸ்க்கோட வேல்யூ வந்துட்டு ₹2. 10 டாஸ்க்குக்கு ₹20. ஓகேவா? டெய்லி உங்களுக்கு 20 வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போது நம்மளோட வாலெட்டில் வந்துட்டு ₹200 இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு டெய்லியும் டாஸ்க்காக 10 கொடுப்பாங்க. ஒரு டாஸ்க்கோட வேலிடிட்டி ₹2 அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். இதே உங்களோட வாலெட்டில் ₹500 இருந்து ₹999 இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 12 டாஸ்க் கொடுப்பாங்க. ஒரு டாஸ்க்கோட வேல்யூ வந்துட்டு ₹44 கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்னோட வாலெட்டில் வந்துட்டு இப்போது ₹500 மேலே இருக்குது. ₹905 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்னோட அமௌண்ட் எவ்வளோ ஆட் ஆகும் அப்படின்னாக்கா ஒரு ₹4 ஆட் ஆகும். 12 டாஸ்க்கு நான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் 6 டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு ஆர்டர் நவ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் இதை கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா போதும். ஒவ்வொரு டாஸ்க்கும் நமக்கு கம்ப்ளீட் ஆகும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ₹2 கிடைக்கும். 10 டாஸ்க் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ₹20 மட்டும் உங்களோட வாலெட்டில் ஆட் ஆகும். இப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் அமௌண்ட் எல்லாம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த டாஸ்க்கும் வந்துட்டு கம்ப்ளீட் ஆர்டர் அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்துட்டு 12 டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டுடே ஏர்னிங்ஸில் வந்துட்டு ₹54 ஏர்ன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டெய்லியுமே நமக்கு ₹54 ஆட் ஆகும். இதே என்னோடய வேலெட்டில் 300 400 இருந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு டெய்லி இன்கமாக ₹20 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. நம்மளோட வேலெட்டில் அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நமக்கு இன்கம் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று என்னன்னாக்கா அந்த ஃப்ரீயாக கொடுக்குற 200 வேலிடிட்டி ஜஸ்ட்டு 3 டேஸ் மட்டும்தான் இருக்கும் அவைலபிளில். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 3 டேஸ் மட்டும் அந்த டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நமக்கு ₹60 கிடைக்கும். ₹60 வந்ததுக்கப்புறம் நம்மளோட வேலெட்டில் வந்துட்டு ₹260 இருக்கும். ஓகேவா? தென் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களோட வேலெட்டில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்துட்டு இந்த ₹500 எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ என்னோட வேலெட்டில் அமௌண்ட் ₹500 மேலே இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த VIP 1 லெவல் வந்துட்டு ஆக்டிவ் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு பிளானை பை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ரீசார்ஜ் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வேலெட்டில் அமௌண்ட் இருந்தாலே போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டாஸ்க் வந்துட்டு கிடைக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டுற பாருங்கள். VIP 2 இருக்கா? இப்போ ஜாயின் நவுன் இருக்கா? அதை கிளிக் பண்ண அப்படின்னாக்கா இப்போ VIP 2 லெவலுக்கு நான் மாறணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் நான் ₹96 ரீசார்ஜ் பண்ணினா போதும். கிளிக் டு ரீசார்ஜ்னு இருக்கா? அதை கிளிக் பண்ணி நான் ₹100 ரீசார்ஜ் பண்ணேன். ஏன்னா மினிமம் ரீசார்ஜ் ₹100 கொடுத்துருக்காங்க. ₹96 கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு ₹4 சேர்த்து நான் ₹100 ரீசார்ஜ் பண்ணேன் அப்படின்னாக்கா என்னோடய வேலெட்டில் வந்துட்டு ₹1000 வந்துடும். ஓகேவா? ஜஸ்ட் ரீசார்ஜ் பண்ணாலே போதும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளான் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். அதுபோல் நீங்கள் ₹500 நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு பிளான் பை பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த ₹1000 நமக்கு வந்துட்டு டெய்லி வந்துட்டு ₹100 வந்துட்டு கிடைக்கிது. மினிமம் வித்ட்ரால் வந்துட்டு ₹120. நம்ம ₹120 வந்துச்சு அப்படின்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இதில் ஒரு மெயினான விஷயம் என்னன்னாக்கா நம்மளோட அவைலபிள் பேலன்ஸை பொறுத்து தான் நம்ம வந்துட்டு வித்ட்ரால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ₹500 இருந்துச்சுனாக்கா அதுக்கு மேலே எவ்வளோ இருக்கோ அப்போ தான் நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ₹620 இருக்குது அப்படின்னாக்கா ₹120 வித்ட்ரால் பண்ணிவிட்டு அந்த ₹500 அவைலபிள் பேலன்ஸ்லேயே வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வித்ட்ரால் பண்ணும்போதே VIP 1 இருந்தால் தான் வித்ட்ரால் பண்ண முடியும் அப்படின்னு அந்த இடத்துலையே வந்துட்டு ஷோ ஆகுது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
இல்லை என்னோட வாலெட்டில் 300 400 இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம ரெஃபரல் பண்ணுறது மூலம் ஃப்ரீயாக வந்துட்டு இன்கம் எடுக்கலாம். அது எப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஹோம் பேஜில் இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட லிங்க். இதை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களால் எத்தனை பேருக்கு ரெஃபரல் பண்ண முடியுமோ ரெஃபரல் பண்ணிட்டு உங்களோட இன்வைட் கூட அவங்க கம்பல்சரி என்டர் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ஃப்ரீயாக இன்கம் வந்துட்டு ஆடாகும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு அமௌண்ட் ஆடாகும். டெய்லி அவங்க 3 days டாஸ்க் பார்க்குறது மூலியமாக ஒரு கமிஷன் உங்களுக்கு ஆடாகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஆப்பில் தொடர்ந்து வந்துட்டு ஆன் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னாக்கா அவங்களும் அதே மாதிரி ஃப்ரீயாக ரெஃபரல் பண்ணிக்கலாம். இல்லை நான் ரீசார்ஜ் பண்ணி நான் டெய்லி இன்கம் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் அவங்க ரீசார்ஜ் பண்ணாங்க அப்படின்னாக்கா கண்டினியூஸாக டாஸ்க் பார்க்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஆன் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்துட்டு எத்தனை பேர் இந்த ஆப்பில் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா 255 பேர் என்னோட லிங்க்கில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு ஃப்ரீயாகவே, ஓகேவா. அப்படியே அவங்க இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஜஸ்ட் ஒரு 200 300 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டையும் எல்லாருமே எடுத்திருப்பாங்க. நான் சொன்ன ஸ்டெப்பை வந்துட்டு ஃபாலோ பண்ணவங்க. டோட்டல் ஏர்னிங்ஸ் மட்டுமே இந்த ஆப்பில் 2679 ரூபா. தென் இந்த ஆப்புக்கு மட்டுமே நான் ஒரு 5 ஐடி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 5 மொபைல் நம்பர் அண்டு 5 அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண முடியும், ஓகேவா. நீங்கள் வந்துட்டு பெரிய அமௌண்ட்டில் இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 200 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல இன்கம் வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்க முடியும். எல்லார் வீட்லேயும் ஒரு 2-3 மொபைலாவது இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களோட லிங்க்கை வந்துட்டு வாட்ஸ்அப்பில் உள்ள நம்பர் யாருக்காவது ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஹோம் பேஜ் வந்துக்கோங்க. சைடில் 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல செட்டிங் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் இருக்கா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கோங்க. எதனால் லாக் அவுட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் அப்போ தான் நீங்கள் ரிஜிஸ்டர் உங்களோட மொபைல் மூலமாகவே நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். நீங்கள் லாக் அவுட் பண்ணாமல் அந்த லிங்க்கை போய்ட்டு டச் பண்ணும்போது டேரெக்டாக இந்த உள்ளே போய்டும், ஆப்புக்குள்ளே டேரெக்டாக போய்டும். நீங்கள் ரெஜிஸ்டர் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது, ஓகேவா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் வந்துட்டு சொல்கிறேன். இப்போது இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இப்போ ரெஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். யூசர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற வேறு மொபைல் நம்பர் கொடுத்து தென் அந்த நம்பருக்கு ஓடிபி வரும், அதை மட்டும் பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அகைன் நீங்கள் வந்துட்டு லாகின் கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். இந்த லாகின் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அகைன் நீங்கள் இன்னொரு ஐடிக்கு போய்ட்டு டாஸ்க் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த செட்டிங்கில் போய்ட்டு லாக் அவுட் பண்ணி அகைன் இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு லாக் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு போகணும், ஓகே. நம்மளோட வேலெட்டில் வந்துட்டு 200 இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளோட டெய்லி இன்கம் 20 ரூபா. இதே 500 வேலெட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா 54 ரூபா இருந்துச்சு அப்படின்னாக்கா 112 ரூபா. 3000 இருந்துச்சு அப்படின்னாக்கா 320 ரூபா. இந்த மாதிரி நம்மளோட வேலெட்டில் அமௌண்ட் இருக்கிறத பொறுத்து நமக்கு இன்கம் வந்துட்டு ஆடாகும். நீங்கள் பெரிய அமௌண்ட்டில் வேலெட்டில் வச்சுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு 500 இருந்தாலே போதும். அப்போ தான் நம்ம விட்ரால் பண்ணிக்க முடியும், ஓகேவா. ஸோ இந்த ஆப்புக்கான ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த ஆப்பில் எப்படி செல்ஃபாக ஏர்ன் பண்ணுறது தென் நம்ம எப்படி ரெஃபரல் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஸோ இதை மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் இந்த ஆப்பில் ஏர்ன் பண்ணிக்க முடியும். தென் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பேடிஎம், ஜிபே எல்லாம் ஓப்பன் ஆகும். பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு யூடிஆர் கோடு வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட வாலெட்டில் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆனிச்சு அப்படின்னாக்கா பிளான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவ் ஆகிடும். நீங்கள் பிளானை பை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஓகேவா. இப்போ ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படி விட்ரால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த ஆப்பில் நிறையவே விட்ரால் பண்ணியிருக்கேன். 5000 போல் ஒவ்வொரு ஆப்புக்குமே நான் ஒரு 5000 6000 போல் விட்ரால் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ஆப்புக்கு மட்டுமே நான் ஒரு 6 ஐடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே நான் வந்துட்டு ஏர்ன் பண்ணி வித்ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஓகேவா. வித்ட்ரால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட நேம்லாம் என்டர் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ 500 வந்துட்டு வித்ட்ரால் கொடுக்க போகிறேன். அண்ட் அமௌண்ட் நான் வந்துட்டு வச்சுருப்பேன். சப்மிட் வித்ட்ரால் கொடுத்துடலாம். இப்போ டேக்ஸ் போக என்னோட வாலெட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னாக்கா 410 ரூபா வந்துட்டு ஆட் ஆகும், ஓகேவா. 18% நமக்கு டேக்ஸ் பிடிக்கிறாங்க. கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் வித்ட்ரால் 120 ரூபா கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 1 lakh வரையும் நம்ம வித்ட்ரால் கொடுத்துக்கலாம். நம்ம வித்ட்ரால் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளோட அவைலபிள் பேலன்ஸில் நமக்கு 500 ரூபா இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே இருந்தால் தான் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். இப்போ என்னோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குனாக்கா 443 ரூபா இருக்கா. தென் நாளைக்கு எனக்கு வந்துட்டு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா நான் ரெஃபரல் கொடுத்துருக்கேன். டெய்லியும் அவங்க டாஸ்க் பார்க்குறது மூலமாக எனக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நாளைக்கு எனக்கு 100 இல்லை 200 அந்த மாதிரி ரேஞ்சில் அமௌண்ட் வந்துட்டு எனக்கு ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் வந்துட்டு 500 ரூபா வித்ட்ரால் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் நாளைக்கு நான் வித்ட்ரால் பண்ணிப்பேன், ஓகேவா. இப்போ நம்ம ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அமௌண்ட் வந்துட்டு பெண்டிங்கில் இருக்குது. 24 ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடுது. ஆல்ரெடி இந்த ஆப்பில் நிறையவே வித்ட்ரால் நான் பண்ணியிருக்கேன், ஓகேவா. எல்லாமே சக்ஸஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நமக்கு பெண்டிங்கில் இருக்கும். ஒரு 2 hours கழிச்சு நமக்கு ப்ராசஸிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு சக்ஸஸ்ன்னு வந்துடும். அப்போ தான் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அமௌண்ட் ரிசீவ் ஆகும், ஓகேவா.
ஸோ காய்ஸ் நான் சொன்ன ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த ஆப்பில் ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட நியூஸ் சேனல் ஓகேவா. தென் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து வந்துட்டு ஃபாலோ பண்ணி